அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, துஆ என்று சொன்னால் பிரார்த்தனை என்று அர்த்தம். நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையை தொழுத பிறகு இரு கரம் ஏந்தி அல்லாஹ் இடத்தில் கேட்கிறோம் இல்லையா, அதற்கு பெயர் தான் துஆ. அப்போ துஆ அப்படிங்கிற அந்த விஷயம் நம்முடைய மார்க்கத்தில் மிக முக்கியமானது. ஏன்னா அல்லாஹ் தன்னிடத்தில் கேட்பதை விரும்புகிறான், கேட்கவில்லையானால் கோபப்படுகிறான். மனிதன் கேட்டால் மட்டுமே கோபப்படுவான். இதான் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம். குர்ஆனுடைய ஒரு வசனம், நபியே, என்னை பற்றி உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். வைதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார்கள் உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்கிறார்கள். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? ஃபஇன்னி கரீப், நிச்சயமா நான் சமீபமாக இருக்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? நான் கிட்டத்துல தான் இருக்கேன், உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறேன் என்று அர்த்தம். என்னை பற்றி கேட்கும்போது நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ் என்ன இருக்கு, எங்க எல்லா இடத்துலையுமே இருப்பான். அவன் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அப்போ துஆங்கிறது மிக முக்கியமானது நண்பர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ், துஆ முகுல் இபாதா. துஆங்கிறது வணக்கத்தினுடைய சாரம்சமே துஆ தான். வணக்கத்தினுடைய அடிப்படையே துஆ தான். இப்போ துஆவை குறித்து குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அவங்க ஒரு துஆ கேட்குறாங்க. துஆ செய்ய சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த துஆவை இவங்க வளமையாக ஓதுறாங்க. அந்த துஆவினுடைய அசராத் என்ன அப்படின்னா, அதனுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னா, அவருடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்துக்கு பிறகு அவர்களை விட சிறந்த ஒரு கணவரையே அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிட்டான்? பிரதிபலனா கொடுத்துருக்கிறான். அவரை விட இவர் பெட்டர், இவர் பெஸ்ட் அப்படிங்கிற ரீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கணவராக்கி கொடுத்துருக்கிறான் என்பதாக அவங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க? ஒரு துஆ ஓதுவாங்க. அந்த துஆவினுடைய பகரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கணவராக்கி கொடுத்தது. அது என்ன துஆ அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தில், என்னுடைய துன்பத்தில் என்ன செய், எனக்கு நீ கூலியை கொடு. அவங்களுக்கு எனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கு, அந்த சோதனையில் எனக்கு என்ன செய், அதில் கூலியை கொடு. அதுக்கடுத்து கேட்குறாங்க, அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, இன்னும் அதை விட சிறந்த ஒரு பகரத்தையும் எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு என்பதாக அவர்கள் கேட்ட துஆ பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் தஆலா உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கணவராக்கி கொடுத்திருக்கிறார் என்பது ஹதீஸ் ரீதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு துஆ. இந்த துஆவை என்ன செய்யணும்? நாமளும் ஓத வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், சோதனை இருக்கும், நெருக்கடி இருக்கும். அது வியாபார ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு ஒரு நம்ம என்ன செய்யுது,
ஒரு முசீபத்து நம்ம அது நம்ம அட்டாக் பண்ணுது அப்படின்னா, நாம் மார்க்கம் சொன்ன பிரகாரம் சில விஷயத்தும் செஞ்சோன்னு சொன்னால் அதில் நிறைய கயிறு பரகத்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஆதரவு வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அதன் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் லேசாக்கி தருவானாக. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமம் கஷ்டத்தில் நாம் தோண்டு போகாமல் அதில் பொறுமையை மேற்கொண்டு இதை விட பகரத்தை எனக்கு கொடு அப்படிங்கிற அந்த துவா இருக்கு இல்லையா, அதுதான் அல்லாஹ் இடத்துல உயர்த்தது. அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலமாக இறையர்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.